இந்த வீடியோவில் சிசாப்பில் ஒரு நம்பர் ஒன்று கொடுத்தோம்னா அந்த நம்பருண்ட அப்ஸ்ட்ராக்ட் வேல்யூ எப்படி வந்து பிரிண்ட் பண்ணுவது என்பது தொடர்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து ப்ரோக்ராம் என்ற பேரில் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு. தொடர்ந்து அந்த ப்ரோக்ராம் என்ற கிளாஸுக்குள்ளே நாங்கள் மெயின் மெத்தட் எழுதியிருக்கிறோம். static void மெயின் பிரேக்கெட்டுக்கு ஸ்ட்ரிங் ஸ்கொயர் பிரேக்கெட் அங்கால ARGS என்று கால் பண்ணி மெயின் மெத்தட்டுக்குரிய கீவேர்டு அதை போட்டுட்டு தொடர்ந்து கன்சோட ட்ரை லைனுக்குள்ள என்டர் நம் ஒன்னுன்றதை வந்து என்டர் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கிறேன். தொடர்ந்து இன்ட் நம் ஈக்குவல் டு கன்வெர்ட் டாட் டூ இன்ட் 32 பிரேக்கெட்டுக்கு கன்சோட ட்ரை லைன்ன்றதை வந்து கால் பண்ணி இப்படி நாங்கள் ஜூசட்டே இருந்து வேண்ட நம்பரை வந்து நம்மண்ட வேரியபிள் இன்டீஜர் வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணுறோம். தொடர்ந்து இஃப் நம் லெஸ் தேன் 0 இருந்தால் நம் மறையெண்ணா இருந்தால் நம் ஈக்குவல் டு மைனஸ் நம்மன்றதை வந்து கால் பண்ணுறோம். அதுக்குள்ளே இல்லாட்டி வந்து எங்களுக்கு அந்த நாங்கள் கொடுக்குற அந்த நம்பர்ன்ற அப்சல்யூட் வேல்யூஸ் அதே நம்பர் வந்து பாசிட்டிவாக இருந்தால் அதே நம்பர் வரும். இல்லாட்டி வந்து அந்த மைனஸாக இருந்தால் நெகட்டிவாக இருந்தால் அதை வந்து மைனஸால் பெருக்கிட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு எங்களுக்கு அவுட்புட் வரும். நாங்கள் நம்பர் வந்து 7 கொடுத்தோம்னா எங்களுக்கு அப்சல்யூட் வேல்யூ 7 வரும். நெகட்டிவ் நம்பர் கொடுத்தா அது வந்து மைனஸால் பெருக்கிட்டு எங்களுக்கு அப்சல்யூட் வேல்யூ வரும். நாங்கள் கொடுக்குற நம்பர் பாசிட்டிவாக இருந்தால் எங்களுக்கு அதே வேல்யூவே எங்களுக்கு அப்சல்யூட் வேல்யூவாக வரும். இப்போ நாங்கள் நெகட்டிவ் நம்பரை கொடுத்தோம்னா அது வந்து மைனஸால் பெருக்கி அவுட்புட்டாக வரும். நாங்கள் பாசிட்டிவ் நம்பரை கொடுத்தோம்னா 2 கொடுத்தோம்னா எங்களுக்கு அப்சல்யூட் வேல்யூஸ் 10 வரும். நெகட்டிவ் நம்பரை கொடுத்தோம்னா பாசிட்டிவ் நம்பரை கொடுத்தோம்னா அந்த நம்பரே எங்களுக்கு அப்சல்யூட் வேல்யூவாக வரும். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற மத சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.